ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி சட்னி, அதுலேயும் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. எத்தனை இட்லி எத்தனை தோசை வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தாங்க தோணும். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். கண்டிப்பாக நல்லா சூடாகவுமே ஒரு 5லேருந்து 10 வரைக்கும் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு. இந்த வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் அந்த காரம் சாப்பிடுவோம், அதனால் 5 மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகவுமே இந்த வரமிளகா பூண்டை மட்டும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயிலே நம்ம முக்கியமான 3 பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய பொருளுங்க. நான் அதே எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது ரெண்டையுமே நல்லா வதக்கணுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, 1/4 டீஸ்பூன் கூட இல்லைங்க, அதுக்கும் கம்மியாக நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆன பின்னாடி ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வரமிளகா, அது கூடயே இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி எடுத்து வச்சுட்டேங்க. இது தனியாக இருக்கட்டும், ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். அதை அதே எண்ணெயிலே நான் போடுறேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. ஓரளவு இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணாலே போதுங்க. நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி அதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு புளி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தாங்க சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகர். 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன சுகர் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை, எந்தாவது ஒரு சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புளி சேர்க்கணுங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த வரமிளகா எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது கூடயே இந்த தக்காளி எல்லாமே ஆறின பின்னாடி நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம தனியாக போட்டு அடிச்சுக்கிறோங்க. வரமிளகா அந்த பருப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நான் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அடைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அதில் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதோட தண்ணியே போதும். அப்படி தேவைப்பட்டால் ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தாளித்து ஊற்ற போகிறோங்க. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அது பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நிஜங்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ தோசை எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்